ஆக்சுவலி நம்ம எல்லாரும் பார்த்து பார்த்து எல்லா விஷயத்துலயும் கேர்ஃபுல்லா இருந்தாலுமே ஒரு விஷயத்துல பயங்கரமா அடி வாங்கிருவோம். அது இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொரு மனுஷங்களுக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா, நம்ம யாராவது ஒரு பர்சன் கிட்டனாவது ரொம்ப அட்டாச்சா அடிக்டடா இருப்போம். கரெக்ட் தானே? அத இன்னும் தமிழ்ல நல்லா சொல்லணும் அப்படின்னா, கொசு கடிச்சிருச்சோ இல்ல ஏதாவது கடிச்சிருச்சுன்னா சொரியும் போது நல்லாதான் இருக்கும். ஆனா சொரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது எவ்வளவு வலிக்குது எரியுது அப்படின்னு. சோ இப்ப ஹாப்பியா இருக்கும்போது எல்லாமே நல்லாதான் இருக்கும். பட் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறமா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அண்ட் நீ எவ்வளவு அடிக்டட் ஆயிட்ட, எவ்வளவு அட்டாச்மெண்ட் ஆயிட்டன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னால டிட்டாச் ஆக முடியாம அங்க வரும் the problem. So let's focus on something very important today, which is detachment. Hello everyone, வணக்கம் and welcome back to this video. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So the most important thing, attachment வந்து ஆகக்கூடாதுன்னு தான் நினைப்போம். பட் ஆனதுக்கு அப்புறம் அதுல இருந்து எப்படி நான் இந்த பர்சன் கூட இவ்வளவு அடிக்ட் ஆனேன் அப்படின்றதே உனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நீ ஒரு அட்டாச்மெண்ட்ல போயிட்டு அடிக்ஷன்ல போயிட்டு இப்ப ஏதாவது வேற எதுக்காவது நீ அடிக்டடா இருக்கு அப்படின்னா அது உன் கையில கிடைச்சிருச்சுன்னா உனக்கு வந்து அப்போ அப்படியே நிம்மதி ஆயிடுவ. ஓகேவா, நான் எந்த படம் வாரணமாயிரம் படத்துல வர மாதிரி ஐ நீட் திஸ் மம்மி அப்படின்ற மாதிரி உனக்கு அது கிடைச்ச உடனே ஓகே ஆயிடுவேன். ஆனா ஒரு பர்சன் மேல அடிக்ஷன்னா அது என்ன பொம்மையா கிடைச்ச கேட்ட உடனே வாங்கி கொடுக்கறதுக்கு கிடையாது. ஒரு பர்சனுக்கு பிடிக்கல அப்படின்னா பிடிக்கல, அவ்வளவுதான். சோ ரொம்ப டேஞ்சரஸான ஒரு அட்டாச்மெண்ட் அடிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பர்சன் கூட இருக்கிறது மட்டும்தான். அதாவது டிட்டாச்மெண்ட் நம்ம இன்னைக்கு மாஸ்டர் பண்ண போறோம். ஓகே, யூ ஹேவ் டு மாஸ்டர் த டிட்டாச்மெண்ட். ஏன் அப்படின்னா, நான் உன்னை வந்து அட்டாச்மெண்டா இருக்காத, நீ வந்து ரொம்ப ஸ்டோன் ஹார்ட்டடாரு, ரொம்ப ரூடாரு, யாரையுமே நம்பாத, கேர் பண்ணாத அப்படி சொல்ல மாட்டேன். அது டிட்டாச்மெண்டே கிடையாது. நீங்க இப்ப ஆக்சுவலி ரொம்ப அட்டாச்சா இருக்கிறது அப்படிங்கிறது அவங்க என்ன இக்னோர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த நாளே எனக்கு போகவே போகாது, எனக்கு ரொம்ப மைண்ட் அப்செட்டா இருக்கும் அப்படின்றது, அதுதான் ரொம்ப தப்பு. ஆனா டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது ஐ கேர் அபவுட் தெம், ஆனா என்னோட பீஸ் அண்ட் ஐடென்டிட்டி அவங்கள டிபெண்ட் பண்ணி என்டையரா கிடையாது அப்படிங்கிறதுல நீ தெளிவா இருக்கணும். ஐ கேன் சி நிறைய பீப்புள் வந்து ஒருத்தரோட அட்டாச் ஆயிட்டு எனக்கு டிட்டாச் ஆக முடியல, என்னால மறக்க முடியல, அப்படி இப்படின்னு நம்ம ஒரு பீப்புள்னால சஃபர் ஆகுறது ரொம்ப ஜாஸ்தி. ஸோ டிட்டாச்மெண்ட் நீ பிராக்டிஸ் பண்ணும்போது உனக்கு நீயே ஹெல்ப் பண்ணிக்கிற மாதிரி, உன்னை நீயே அப்கிரேட் பண்ற மாதிரி, விச் இஸ் ஒரு டிட்டாச்ட் பர்சன் வந்து ஒருத்தரை டீப்பா லவ் பண்ணலாம் அண்ட் கோல்ஸ்ல ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும், ஒருத்தர் மேல நிறைய கேர் எடுத்துக்கவும் முடியும். அட் த சேம் டைம் பீப்புள் மாறினாலும் சரி, விட்டுட்டு போனாலும் சரி, உன்னை சுத்தி இருக்கிற எல்லா திங்ஸ் மாறினாலும் சரி, உன்னோட எமோஷனல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது அப்படியே இருக்கும். தட் இஸ் வை டிட்டாச்மெண்ட் மேட்டர்ஸ். So today we are going to master the detachment. Number 1, the illusion of control is the problem. What is this illusion of control? ஒரு பர்சன் வந்து நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. ஐ லெட் ஹிம் டூ தட். அவன் வெளியே போகணும் அப்படின்னா நான் தான் அலோவ் பண்ணும், நான் இங்க வெளியே அனுப்புவேன், இல்லனா நான் அந்த பொண்ணு இங்க வெளியே அனுப்புவேன். ஹவு டு யூ ஆக்சுவலி நோ தட் அந்த பர்சன் வந்து உங்களுக்கு நிஜமாவே ஃபெய்த்ஃபுல்லா இருக்காங்க, நீங்க சொன்னாதான் அதை பண்ணுவாங்க, உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க கண்ட்ரோல்ல எது இருக்கும் அப்படின்னா இட்ஸ் யூ. உன்னை மட்டும்தான் உன் கண்ட்ரோல்ல நீ வச்சுக்க முடியும். அதுவே பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம நிறைய மெடிடேஷன் பண்ணும், உன்னை பத்தி நீயே தெரிஞ்சுக்கணும், நீ கண்ட்ரோல்டா எப்படி இருக்கணும் அப்படிலாம் அதுக்கே நீ நிறைய 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 தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதை விட்டுட்டு இன்னொரு பர்சனை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிறோம் அப்படின்னா இட்ஸ் நாட் பாசிபிள். அது வந்து ஒரு மாயை. இந்த பர்சன் வந்து நான் சொல்றதெல்லாம் கேட்பாங்க. யூ வில் நெவர் நோ வாட் இஸ் த ட்ரூத். illusion of control while clinging will actually pushes the person away. clinging is actually emotionally அவங்கள போட்டு எமோஷனல் டிபெண்டன்சி ஜாஸ்தியா இருக்கும். இப்ப நீ எங்க இருக்க, எப்ப வீட்டுக்கு வருவ, எப்ப போன் பண்ணுவ, ஏன் மெசேஜே பண்ண மாட்டேங்கிற, இந்த மாதிரி நம்ம வந்து போட்டு நமக்கு நம்மளே கண்ட்ரோல்டா சேஃபா ஃபீல் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டு நெய் 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 பண்ணும்போது என்ன ஆகும்னா இட் வில் ரிப்பல். அதாவது உன்கிட்ட அட்ராக்ட் ஆகாம அது ரிப்பல் ஆகி போயிடும். யூ கேன் நெவர் ஹோல்ட் த பவர் ஆஃப் சம்ஒன். உனக்கு வந்து மத்தவங்கள எடுத்து வச்சுக்கிற அந்த ஒரு பவர் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. தட் இஸ் ஆல்வேஸ் அன் இல்லூஷன். அதை நீ புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கல அப்படின்னா தான் உனக்கு வந்து இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃபெயில் ஆகுது, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல, சோ அதனால நீ ரொம்ப டிப்ரெஸ் ஆவ, டக்குன்னு டென்ஷன் ஆவ, கோவம் ரொம்ப ஜாஸ்தியா வரும். இதெல்லாம் ஏன் நீ அந்த பர்சனை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நினைக்கிற, பட் இட் இஸ் not in your control, not under your control. attraction அப்படிங்கிறது it will happen when you surrender. நீ force பண்ணும்போது ஒரு attraction இருக்காது. that is why even when you are in relationship you should not force things and என் கண்ட்ரோல் இருக்காங்க அப்படிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. யூ ஜஸ்ட் லெட் them do whatever they want. if they want to cheat on you, if they don't want to call you, message you, everything is fine. at the end அவங்க உன்னை இழக்க போறாங்க. that's the price they are going to pay. அப்படி ஒரு மைண்ட் செட் நீ வரணும். you are the price,
யூ ஆர் த பிரைஸ், நீ தான் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட் அப்படின்ற தாட் உனக்கு வரணும், விச் இஸ் உன்னை நீ வேல்யூ பண்ணணும்னு சொல்றேன். நம்பர் 2, டிட்டாச்மெண்ட் இன் லவ். ஸ்டாப் இன்வெஸ்டிங் இன் பீப்புள் ஹூ டோன்ட் ஷோ அப் ஃபார் யூ. உனக்காக எதையுமே இன்வெஸ்ட் பண்ணாத பீப்புளுக்கு யூ டோன்ட் ஹாவ் டு இன்வெஸ்ட் எனிதிங் அன்லெஸ் அன்டில் இட்ஸ் யுவர் ஃபேமிலி மெம்பர். உன் ஃபேமிலி மெம்பரை தவிர வேற யாருக்காகவும் நீ எதையுமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. மேக் ஷுர் உன்னோட டைமா இருக்கட்டும், உன்னோட மணியா இருக்கட்டும், உன்னோட மண்டைக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பேஸா இருக்கட்டும், நோ 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 நோ. இஃப் யூ வாண்ட் டு பி அலோன், பி அலோன். பட் அந்த ஒரு காலி இடத்த ஃபில் பண்றதுக்காக எதையாவது ஒன்று கொண்டு வந்து அந்த கேப்பை மட்டும் ஃபில் பண்ணிடாத, விச் வில் மேக் யூ டேஞ்சரஸ்லி டாக்ஸிக். அதுவே உன்னை டாக்ஸிக்கா மாத்தி நீ ஒரு டாக்ஸிக் பர்சனா மாறிடுவ. ஸோ டோன்ட் இன்வெஸ்ட் இன் எனி பர்சன். ஆக்சுவலி மென் வில் நெவர் இன்வெஸ்ட் ஆன் எனி விமன் தோஸ் ஹூ ஆர் நாட் தயர் டைப். ஸோ மென் அவ்வளோ கரெக்டா கேர்ஃபுல்லா இருக்கும்போது ஐ திங்க் கேர்ள்ஸ் ஷுட் ஆல்சோ லேர்ன் தட் இஃப் யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட், சும்மா you should never invest, girls or boys regardless of the gender, don't invest if they are not showing up. சும்மா இங்க வந்து நம்ம சேரிட்டி நடத்திட்டு இருக்கல, வந்தவங்க போறவங்க எல்லாம் வந்து நம்ம கிட்ட இருக்கிறத சாப்பிட்டுட்டு போறதுக்கு. so if you are very sure about the person, if they are showing up for you, உனக்கு எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்களோ, you just do the investment there. Investment is not only money, it's love, time, whatever you call it. Number 3, the psychological trigger. When scarcity increases value. Scarcity na enna? பற்றாக்குறை தானே. So உன்னோட ரொம்ப அவைலபிலிட்டி நீ கொடுத்துட்டு இருந்த அப்படின்னா it will make your value. Okay, புரியுதுல? if you are too much of available to somebody, they will take it for granted. because men அப்படிங்கிறவங்க circumstances பொறுத்து சேஞ்ச் ஆகுவாங்க, ஒரு women அப்படிங்கிறவங்க ரிலேஷன்ஷிப்ல சேஞ்ச் ஆகுவாங்க. so if you provide the scarcity, அப்போதான் அதுக்கு தகுந்த மாதிரி பீப்புள் சேஞ்ச் ஆவாங்க. இப்போ நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, ஒரு கேர்ள் தான் ப்ராப்ளம், ஒரு பாய் தான் ப்ராப்ளம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி யூ ஹேவ் டு பிளே. பிளே இஸ் நாட் மைண்ட் கேம்லாம் இல்ல, யூ ஹேவ் டு ஆஃப் கோர்ஸ் பிளே. எண்ட் ஆஃப் த டே அட்டாச்மெண்ட்ல சஃபர் ஆகிறது யாரு? த பர்சன் ஹூ இஸ் கோயிங் டு லவ் மோர். நம்ம எவ்வளோ ஒரு பர்சன் ஜாஸ்தி கொடுத்துட்டு இருக்காங்களோ அவங்க தான் ரொம்ப சஃபர் ஆக போறாங்க. யூ ஜஸ்ட் ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கேம் அண்ட் தென் பிளே இட். இட்ஸ் பீப்புள் ஹார்ட், யூ கான் அண்டர்ஸ்டாண்ட் த கேம் அண்ட் பிளே இட் அப்படின்னா தென் யூ கோ அண்ட் சஃபர். பிகாஸ் எல்லாத்துக்குமே ஒரு கால்குலேஷன் இருக்கணும். பிகாஸ் நீ வந்து கடைசியில ரொம்ப கஷ்டப்படுறது என்ன? யூ ஆர் கோன் டு பி அலோன் அண்ட் தென் யூ ஆர் கோன் டு சஃபர் ஃபார் த, எனக்கு வந்து 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது, என்னால அந்த இதுல இருந்து வெளியவே வர முடியல. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் வாட்? நீ உன்னை கண்ட்ரோல்டா வச்சுக்கல, உனக்கு அந்த அட்டாச்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. யூ ஹேவ் டு பி லெஸ் டெஸ்பரேட். ஐ எம் கிரேவிங் ஃபார் யூ, ஐ ரியலி நீட் யூ, அப்படி இப்படிலாம் நீ வந்து யூர் ஆல்ரெடி ஷோயிங் தெம் அப்படின்னா இட்ஸ் ஓவர். நீ வந்து அவங்க இல்லைனாலும் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி யூ ஹேவ் டு, அந்த மைண்ட் செட் உனக்கு வரணும். பிகாஸ் டோன்ட் ட்ரை டு செல் யுவர் செல்ஃப். யூ ஆர் நாட் அ பர்சன் ஹூ வாண்ட் டு செல். அதாவது இங்க ஒரு பிளேஸ்ல உட்காந்துட்டு எவ்ரிபடி வாண்ட் டு நோட்டிஸ் மீ, அதாவது அட்டென்ஷன் சீக்கர் நானு, ப்ளீஸ் டோன்ட் எவர் செல் யூ, நான் வந்து அவைலபிளா இருக்கேன், யூ கேன் ரீச் அவுட் டு மீ, அப்படி இப்படின்ற மாதிரிலாம் நெவர் எவர் டூ தட். யூ ஹேவ் டு நோ யுவர் வர்த். நீ உன்னை யார்கிட்டயும் செல் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. உன்னோட வேல்யூ உனக்கு தெரியும் போது the luxury cars will never do the ads. Yeah, they know their worth. That's how you should play. உனக்கு உன்னோட வேல்யூ தெரியும். ஸோ நீ போயிட்டு attention seek பண்ணவே கூடாது. Number 4, the reversal effect love. The more you try, the more it will repel. பின்னாடி துரத்தி ஓடிட்டே இருந்தா what it will happen? It will ரிப்பல். எங்க அம்மா ஒன்னு அடிக்கடி சொல்லுவாங்க, தூரத்துல இருந்தா ஸ்டாரு, பக்கத்துல வந்தா போரு அப்படின்ற மாதிரி. நேத்து கூட என்கிட்ட சொன்னாங்க, இட்ஸ் லைக் ஒரு பர்சனை நீ பார்க்கும்போதுதான் உனக்கு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப செம்ம அட்ராக்டிவா ஃபீல் ஆகும். லைக் இவங்க கூட பேசினா இப்படி இருக்கும்ல, இவங்க கூட. இட் வில் நாட் ஸ்டே ஃபார் சோ லாங். வை? அந்த பர்சனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு ஏன் அப்படி அவ்வளோ ஆர்வமா இருக்கு? அந்த பர்சனை தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனிஹா உனக்கு ஒரு போர் அடிக்குது இல்லையா? அது ஏன் நடக்குதுன்னு நினைக்கிற? when you get to know things, நீ அதை லேஸ்ல விட்டுருவ. தட் இஸ் வை டிட்டாச்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் உனக்கான இடம் என்ன, உனக்கான வேல்யூ என்ன, நீ எங்க நிக்கிற, யூ ஆர் நாட் கிரேவிங் ஃபார் எனிபடி, அந்த மைண்ட் செட் தான் உனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியம். தட்ஸ் ஹவ் அ குட் பார்ட்னர்ஷிப் ஆர் எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வில் ஒர்க். ரொம்ப டிபெண்டா இருக்கும். இப்போ 1 + 1 = 11 ஒரு கான்செப்ட் நான் படிச்சேன், which is actually so good. ஒரு பர்சன், ஒரு கேர்ள் அண்ட் ஒரு பாய், இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 2 or 3, இட்ஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு 11. நீ ஒரு கம்ப்ளீட்டான இண்டிவிஜுவல், நான் ஒரு கம்ப்ளீட்டான இண்டிவிஜுவல், ரெண்டும் சேரும்போது இட்ஸ் கோயிங் டு பி தி சோ பவர்ஃபுல் ஒன், which is 11. அந்த மாதிரி இல்லாம யூ கம்ப்ளீட் மீ, ஐ கம்ப்ளீட் யூ அப்படின்னு பாதிக்கு பாதி இருந்துச்சுன்னா you will suffer. So don't
சேஸ் டோன்ட் சேஸ். நீ சேஸ் பண்ண இட் வில் ரிப்பல்னா தள்ளி தள்ளி போகும். அப்சஷனா ஒரு இதுல அப்சஸ்டா இருக்க அப்படின்னா இட் வில் ரூயின் எனிதிங். எந்த பீப்புளுக்குமே பிடிக்காது. அட்ராக்ஷன் அப்படிங்கிறது எங்க நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னா when you let things go. That's the secret. And number 5, the most powerful one, leave them in silence. ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு அப்படின்னா சும்மா தொணன்ட்டு you should not be the person who is keep on calling, who is keep on messaging. அப்படி இருந்தனா ஈஸியா காட்டி கொடுத்துட்டு நீ வந்து ரொம்ப இதா இருக்க, உன்னால உன்னைய கண்ட்ரோல் பண்ண முடியல, அதை எப்படி வெளிப்படுத்தணும்னே தெரியாம இப்படி ஒரு சைக்கோவா நீ இருக்க அப்படின்றது தெரிஞ்சு போயிட்டு they will keep their phone in silent and they'll be so happy. அப்புறம் நீ வந்து அப்படியே இருந்துக்க வேண்டிய அந்த அந்த மாதிரி இருந்துக்க வேண்டியது. அப்படிதான் உனக்கு அந்த அளவுக்கு ஃபீல் ஆகும். கோவம் இங்க இருந்து எப்படி கொட்டலாம், எப்ப பேசுவாங்க, எப்ப கால் பண்ணுவாங்க. நான் ஒரு மெசேஜ் போட்டேன், நான் கோவமா இருக்கேன்னு தெரியுது, சண்டை வருதுன்னு தெரியுது, ஏன் ரிப்ளையே வரல, ஏன் காலே வரல, வை, ஏன் இவ்வளோ நீ கண்ட்ரோல்டா இருக்கணும். யூ ஷுட் புட் தெம் இன் சைலன்ஸ். நீ சைலண்டா ஒரு இதை ஹேண்டில் பண்ணும்போதுதான் தே வில் கம் டு நோ. இவங்க இந்த மாதிரி கிடையாது, இவங்களை நம்ம வந்து இந்த மாதிரி சைலண்ட் மெத்தட் அவங்களை ட்ரீட் பண்ணலான்னு பார்த்தா தே ஆர் ட்ரீட்டிங் அஸ் அ சைலண்ட் மெத்தட் அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வரணும். லைக் எப்படின்னா தே ஆர் நாட் த சேம் எனிமோர். அவங்களுக்கு அவங்களே போதும், தே ஆர் ட்ரீட்டிங் தெம்செல்ஃப் சோ பெட்டர் அப்படின்றது தெரிய வரும். இது எதுவுமே தெரிஞ்சுக்காம போய் காலில் விழுகிறது. வாட் யூ ஷுட் ஹாவ் யுவர் ஓன் ரெஸ்பெக்ட், யூ ஷுட் ஹாவ் யுவர் ஓன் லெவல். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், விச் இஸ் 1+1. யூ ஆர் அ கம்ப்ளீட் பர்சன், தே ஆர் அ கம்ப்ளீட் பர்சன், டுகெதர் மேக்ஸ் அ பவர்ஃபுல் கம்ப்ளீட் பர்சன். அவ்வளவுதான். இட்ஸ் நாட் லைக் என்ன வேணா பண்றேன், எப்படி வேணா இருப்பேன், என்ன வேணா விட்டு கொடுப்பேன். தட் இஸ் நாட் ஹெல்தி. அதனாலதான் நீ கடைசியில அடி வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க. ஸோ நெவர் எவர் உன்னை நீயே தாழ்த்திக்காத, உன்னை நீயே விட்டு கொடுத்துக்காத. உனக்கான வேல்யூ என்ன, யூ ஆர் த பிரைஸ் அப்படிங்கிறத நீ மற்றவங்களுக்கு காட்டணுன்ற அவசியமே இல்லை. நீ உன்னை பார்த்துக்கிறதுலே தெரிஞ்சிடும். ஓகே, மாஸ்டர் டிட்டாச்மெண்ட். ப்ளீஸ் மாஸ்டர் டிட்டாச்மெண்ட். முன்னாடி சொன்ன இல்லையா, யூ டோன்ட் வாண்ட் டு பி ஸ்டோன் ஹார்ட்டடா நீ இருக்கணும், யாரை பார்த்தாலே சீப்பா அப்படி சொல்லிட்டு இருக்கணும். அதெல்லாம் டிட்டாச்மெண்ட் கிடையாது. நீ ஒருத்தரை எவ்வளவு விரும்பினாலுமே யூ கேன் ஸ்டில் மாஸ்டர் டிட்டாச்மெண்ட். பிகாஸ் அவங்கள வச்சு உன்னோட லைஃப் மூவ் ஆக போறது கிடையாது. யூ ஸ்டில் ஹாவ் யுவர் ஓன் லைஃப். உன்னால யூ கேர் அபவுட் தெம், பட் யூ ஸ்டில் கேர் அபவுட் யூ. அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இந்த மாதிரி உட்காந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது, ரொம்ப டெஸ்பரேட்டா ஒருத்தவங்களை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறது, இட்ஸ் நாட் வர்த்தி. இட்ஸ் நாட் வர்த்தி. யாரை நினைச்சும் கஷ்டப்படுறதுல நோ மோர் வர்த் unless until it's your family. Okay, so take care of your heart, take care of your mind. If you like this video, do like, share, comment, subscribe and hype the video. Okay, so see you all in the next video. Tata, take care, bye bye.